ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு அருமையான டேஸ்டியான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணோம் 1 கிலோ சிக்கனுக்கு. ஸோ வந்து இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சிக்கன் குருமாவுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து கோகனட் தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வந்து வெங்காயமே ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இந்த தேங்காய் விடுதில் லைட்டாக வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய், இந்த மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய். ஹீட் ஆகிடுச்சு, ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி பீஸஸாக கட் பண்ணி, பெரிய வெங்காயம் பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வந்து வதக்கணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணோன்னே நம்ம உப்பும் வந்து ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் சொல்கிற போல் நான்வெஜ்ஜில் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு சிக்கனில். நாங்கள் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா வற்றணும். எப்போவுமே நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சிக்கன் போட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு 10 மினிட்ஸு. தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது. அதுலேருந்து தண்ணி விடும். அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி நல்லா வற்றின பிறகு தான் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு செய்யணும். அப்போ தான் வந்து நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். வந்து சொல்லுங்கள். தண்ணி வற்றி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம தக்காளி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போதான் வந்து கவுச்சி ஸ்மெல் வராது. நம்ம என்ன செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, அந்த இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் நம்ம போடுற அந்த நான்வெஜ், இது 3 வந்து நல்லா வெந்துடணும். அந்த தண்ணி வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பச்சை மிளகாய் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். இப்போ நல்லா கிளறி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்தோம் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக. இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்கணும். ஜஸ்ட்டு வந்து 2 கிளறி மூடி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு ஏற்றபடி நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 1.5 இல்லை 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போடுறோம். ஏன்னா வந்து இல்லை தயிர் லெமனு தேங்காய் விழுது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது 3மே ஆட் பண்ணுறதால காரம் வந்து அவ்வளோவா கம்மியாயிடும். அதனால தான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து காரத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள். கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக ஆகாது. ரிமைனிங் இருந்த புதினா அந்த கொத்தமல்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஆட் பண்ணுறோம். இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, அது 3 போட்டு மிக்சியில் நல்லா தண்ணியாக அரைச்சிருக்கிறோம். அந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நமக்கு தேவையான அளவு வற்றதுக்கப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் 2 போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நிஜமாவே வாசனை பயங்கரமாக வருது. இப்போ நம்ம வந்து 2 லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும். குக் ஆனோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த ரசத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வாசனை நிஜமாவே சூப்பராக இருக்குது ரசத்தில். வந்து நம்ம சிக்கன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகலாம் வாங்க. அட்லாஸ்ட் வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டாடா, பாய்.